وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا لا تجعلنا فتنة للقوم الظالمين ونجنا برحمتك من القوم الكافرين. صدق الله العليم. ربنا لا تجعلنا فتنة للقوم الظالمين ونجنا برحمتك من القوم الكافرين. இறைவா, உன்னுடைய அருளால் உன்னை நிராகரிக்கக்கூடிய கூட்டத்தார்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. எல்லாம் வல்ல இறைவன் நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடிய அந்த கூட்டத்தார்களை விட்டு எல்லாம் வல்ல இறைவன் பாதுகாத்து அருள் புரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், எவர் ஒருவர் தம்மிடம் போதுமான அளவிற்கு பொருளாதாரங்கள் இருக்கக்கூடிய நிலையில அவருக்கு எல்லா வகையான அவருடைய தேவைகளை, அவருடைய சொந்த தேவையை, அவருடைய குடும்ப தேவைகளை, அவருக்கான தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு அவர் கையில பொருளாதாரம் எல்லாம் இருக்குது, செல்வந்தரா இருக்கிறாரு, நல்ல பொருளாதாரம் இருக்குது. இந்த மாதிரி தன்னிடத்துல பொருளாதாரம் இருக்கக்கூடிய நிலையில அவர் மக்களிடத்துல யாசகம் கேட்கிறார். அவர்கிட்ட இருந்தும் அவர் என்ன செய்யறாரு? மக்களிடத்துல யாசகம் கேட்கிறார். மக்கள்னா யாரு? தன்னுடைய உறவுகளிடத்துல யாசகம் கேட்கிறார். தன் உடன் பிறந்தவர்களிடத்துல யாசகம் கேட்கிறார். தாங்கிட்ட எல்லாமே இருந்தும் அதை வெளியில காமிச்சுக்காம என்ன செய்யறாரு? யாசகம் கேட்கிறார். அவருடைய தேவையை, அவருடைய தேவைக்காக வேண்டி, நான் சிரமத்துல இருக்கிறேன், நான் கஷ்டத்துல இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய என்பதாக கேட்பது ஒரு யாசகம் தான். தன்னிடத்துல இருக்கக்கூடிய நிலையில எவர் ஒருவர் மக்களிடத்துல யாசகம் கேட்கிறாரோ அவர் மக்களிடம் யாசித்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நாளைக்கு மறுமை நாளையில அவருடைய முகத்தில் ஒரு வடு இருக்கும். அவர் மக்களிடத்துல யாசித்ததற்கு உண்டான ஒரு வடு இருக்கும். அந்த வடுவோடுதான் மறுமை நாளில் அவர் வருவார். அந்த முகத்தில் இருக்கக்கூடிய வடுவை கண்டு என்ன செஞ்சுக்கலாம்? அவரை அடையாளம் பண்ணிக்கலாம். இவரு தன்னிடத்துல பொருளாதாரம், காசு, பணம் எல்லாம் இருந்தும் மக்களிடத்துல யாசகம் கேட்டார் என்கின்ற ஒரு அடையாளம் அவருடைய முகத்திலே ஒரு வடுவாக இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். புதுஹன் ஃபீ வஜ்ஹிஹி, மறுமை நாளில் முகத்தில் வடுவோடு வருவார் என்பதாக கூறுகின்றார்கள். அப்போ தன்னிடத்துல தனக்கு தேவையான பொருளாதாரங்கள் இருந்தும் ஒருவர் என்ன செய்யறாரு? மக்களிடத்துல யாசகம் கேட்கிறது அல்லது தெரிந்தவர்களிடத்துல கேட்கிறது. தாங்கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை மறைச்சு வச்சு அதை வெளியில காமிச்சுக்காம அவர் என்ன செய்யறாரு? மக்களிடத்துல யாசகமோ தெரிந்தவர்களிடத்துல உறவுகளிடத்துல கேட்பது இருக்குது. இது அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய கூட்டத்தார்கள் செய்யக்கூடிய ஒரு வேலைதான். மேல அல்லாஹ் என்ன துவா, ஹஜ்ரத்னா மூஸா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன துவா கேட்கிறாங்க? வனஜ்ஜினா பிரஹ்மதிக மினல் கௌமில் காஃபிரீன், இறைவா, உன்னுடைய அருளை கொண்டு உன்னை நிராகரிக்கக்கூடிய கூட்டத்தார்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. மிக மிக அற்புதமான ஒரு துவா இது. எந்த நிலையிலேயுமே அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணிக்கக்கூடிய அந்த கூட்டத்தார்களோடு எந்த நிலையிலையுமே யாரெல்லாம் நாங்கள் ஆயிடக்கூடாது, என்னை நீ பாதுகாத்து கொடு என்பதாக கேட்கிறாங்க. இப்ப இந்த செயல் இருக்குது. தன்னிடத்துல எல்லா வகையான பொருளாதார ரீதியான எல்லா வகையான வசதி வாய்ப்புகள் இருந்தும் மக்களிடத்துல யாசிக்கிறது, ஒருவரிடத்துல கேட்கிறது, தான் காசு பணத்தை மறைச்சு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு செயல் செய்தால் அதுவும் என்ன செய்யப்படுது? அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய அந்த மக்கள் செய்யக்கூடிய செயலாகத்தான் பார்க்கப்படுகிறது. இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் யாசிப்பவர்கள், அதே யாசிக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும்? கவனமா இருக்கணும். தனக்கு தேவையான அளவிற்கு பொருளாதாரம் இருந்தும் மக்களிடத்துல கையேந்த கூடாது. மக்களிடத்துல தன்னுடைய தேவைக்காக வேண்டி யாசகம் கேட்பதிலிருந்து அவர்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யாசிப்பவர்கள், அதாவது யாசகம் கேட்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு இதை சொல்றாங்க. யாசகம் வாங்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு ஏழைக்கு இந்த செய்தியை சொல்றாங்க. யாசிக்கக்கூடியவர்கள்
அதே நிலையில் இருப்பதை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்வதற்கு முயற்சி செய்யணும். நாம தான் சிரமத்துல இருக்கிறாங்க, நமக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் 4 பேர் உதவி செய்யறாங்களே, நாம ஏன் என்ன செய்யணும், சம்பாதிக்கணும், நாம ஏன் பொருளாதாரத்தை போய் நாம சம்பாதிக்கணும், கஷ்டப்படணும், உழைக்கணும் என்கின்ற எண்ணம் கொள்ளக்கூடாது. அந்த நிலையிலிருந்து நீங்கள் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு என்ன செய்யணும், நீங்க முயற்சி செய்யணும். மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, 40 வெள்ளி காசுகளும் 50 திர்ஹம் உள்ளவர் யாசகம் பெறுவதற்கு அனுமதி உண்டு. 40 வெள்ளி காசு 50 திர்ஹங்கள் மட்டும்தான் அவர்கிட்ட இருக்குதுன்னு சொன்னா அவரு யாசகம் கேட்பதற்கு அனுமதி இருக்குது. இருந்தாலும் தன்மானம் காட்பதே சிறந்தது. இந்த அளவிற்கு ஏழ்மையாக இருக்கவருக்கு அவர் என்ன செய்யலாம், யாசகம் வாங்கலாம். ஆனாலும் தன்மானம் காட்பதே அவருக்கு சிறந்தது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். எல்லா பொருளாதாரமும் இருந்தும் செல்வ ரீதியாக எந்த விதமான குறையும் இல்லாம அவருக்கு இருக்கக்கூடிய காசை வச்சு அவர் தேவையை அவர்னால நிறைவேற்றிக்க முடியும், அவருடைய குடும்பத்தினுடைய தேவைகளை அவர்னால நிறைவேற்றிக்க முடியும். இது எல்லாமே இருந்தும் மக்களிடத்துல போய் ஒருத்தர் என்கிட்ட எதுவுமே இல்லைங்க, எனக்கு உதவி செய்யுங்க. இன்னைக்கு நாம பாக்குறோம், திருமணத்திற்காக வேண்டி கேட்கக்கூடிய உதவிகள், கல்விக்காக வேண்டி கேட்கக்கூடிய உதவிகள், இப்படி எண்ணற்ற உதவிகள் இருக்கலாம். தன்னிடத்துல இல்லாத நிலையில் கேட்பதற்கு அனுமதி கொடுக்கக்கூடிய இஸ்லாம், அனுமதி கொடுக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய நிலையில நீங்க கேட்காதீங்க. அப்படி கேட்டீங்கன்னா நீங்கள் எல்லாம் இருந்தும் மக்களிடத்துல நீங்கள் யாசகம் கேட்டீங்க கூடிய அடையாளத்தை நாளை மறுமை நாளில் அல்லாஹ் உங்களுடைய முகத்துல புதுகன் வஜீஹி, உங்கள் முகத்துல அல்லாஹ் ஒரு வடுவை கொடுத்து அடையாளம் காமிச்சிடுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தஹில்லு சதக்கத்த லி கனியின் வலா நிதியின் மிர்ரத்தின் சதியின். செல்வந்தரும் உழைப்பதற்கு உடலில் வலிமை உள்ளவர்களும், நல்ல செல்வந்தர் உழைப்பதற்காக வேண்டி உடலில் வலிமை உள்ளவர், இவங்க 2 பேர்த்துக்குமே தர்மம் அதாவது யாசகம் கேட்பதற்கு அனுமதி இல்லை என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை திர்மிதி, நசாயி, அபூதாவூத் போன்ற கிதாபுகளிலே இடம்பெறுகின்றது. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைப்பதற்கு உடலில் வலிமை இருந்தால் உழைப்பதே சிறந்தது என்பதாக சொல்றாங்க. உழைப்பதற்கு உடலில் வலிமை இருந்தும் நீங்க மற்றவர்களிடத்துல உதவி கேட்பது, யாசகம் கேட்பது, தர்மம் கேட்பது அநியாயத்திற்கு உண்டான ஒரு செயல், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய ஒரு செயலாகத்தான் இந்த ஹதீஸின் வாயிலாக இதை தெரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். 2வது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் விரும்பக்கூடிய 2 விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த 2 செயல்களை அடியார்கள் செய்யும் பொழுது அது அல்லாஹ் விரும்புறான். அது முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இதா துஅய்ய அஹதுக்கும் இலா வலிமத்தி அர்ஸின் ஃபல்யஜிப். உங்களில் ஒருவர் உங்களிடத்துல ஒரு மன விருந்துக்காக வேண்டி அழைப்பு கொடுக்கிறார், அதாவது வலிமா விருந்துனே வச்சுக்கலாம். உங்களில் ஒருவர் உங்களிடத்துல ஒரு மன விருந்துக்காக வேண்டி நீங்கள் அழைக்கப்பட்டால் ஃபல்யுஜிப், அந்த அழைப்பை அவர் ஏற்றுக்கொள்ளட்டும். ஒருத்தர் திருமணத்திற்காக வேண்டி நமக்கு அழைப்பு கொடுக்கிறாருன்னு சொன்னா அந்த அழைப்பை என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். ஒருத்தர் வலிமாவுக்காக வேண்டி அழைப்பு கொடுக்கிறாருன்னா அந்த அழைப்பை என்ன செய்யணும், ஏற்றுக்கணும். உங்க திருமணத்துக்குலாம் நான் வரமாட்டேன், நீங்க நடத்தக்கூடிய வலிமாவுக்கெல்லாம் நான் வரமாட்டேன். அழைப்புகளிலேயே சிறந்த அழைப்பு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உங்களுக்கு திருமண அழைப்போ அல்லது வலிமாவினுடைய அழைப்போ, மன விருந்தினுடைய அழைப்பு உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த அழைப்பு யாராக இருந்தாலும், உங்களுக்கு பிடிக்காதவரா இருக்கலாம், அல்லது நீங்களும் உங்களுக்கு அவருக்கும் ஒரு விரோதங்கள் இருக்கலாம், நீங்கள் சண்டை போட்டவராக இருக்கலாம், நீங்க பேசாத நபராக இருக்கலாம், உங்களுக்கும் அவருக்கும் பிரச்சனை உள்ளவராக இருக்கலாம். ஆனா உங்களை தேடி வந்து ஒரு மன விருந்துக்கு அழைப்பு கொடுக்கிறார், ஒரு திருமணத்துக்கு அழைப்பு கொடுக்கிறார், ஒரு வலிமாவுக்கு அழைப்பு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த அழைப்பை நான் வரமாட்டேன், உங்க கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன், உங்க வலிமா விருந்துக்கு நான் வரமாட்டேன் என்பதாக அதை புறக்கணிக்காதீங்க. அது இறை நிராகரிப்பாளர்களுடைய செயல். வலிமா விருந்தையோ திருமண விருந்தையோ ஒருத்தர் புறக்கணிக்கிறது அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய அந்த கூட்டத்தார்கள் செய்யக்கூடிய ஒரு செயல். அல்லாஹ்வை கட்டுப்படக்கூடிய இறையடியார்கள் இதை ஏற்றுக்கொள்ளும்.
அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த விருந்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள். இதை ஹஜ்ரத்னா உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரில, முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் இடம்பெறுது. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, திருமணத்தினுடைய முதல் நாள் நடைபெறக்கூடிய விருந்து இருக்குது. திருமணத்துல முதல் நாள் நடைபெறக்கூடிய அந்த மன விருந்து இருக்குது, அது அவசியமானது என்பதாக சொல்றாங்க. திருமணத்துல முதல் நாள் நடைபெறக்கூடிய விருந்து அவசியமானது. அப்போ திருமண நேரத்துல வரக்கூடிய மக்களுக்கு விருந்து கொடுப்பது இருக்குது, அது அவசியம், அது வாஜிபானது, அது சிறந்த ஒரு செயல். இரண்டாவது நாள் சில பேர் என்ன செய்வாங்க, இரண்டாவது நாள் ஒரு விருந்து போடுவாங்க. முதல் நாள் திருமணத்துல விருந்து போட்டதுக்கு பின்னாடி இரண்டாவது நாள் அளிக்கக்கூடிய அந்த மன விருந்து இருக்குது, அது உங்களுக்கு நன்மையான செயல் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப மூணாவது நாள் ஒருத்தர் விருந்து போடுறாரு. முதல் நாள் மன விருந்து அவசியமானது, இரண்டாவது நாள் போடக்கூடிய மன விருந்து வலிமா நன்மையானது, மூணாவது நாள் ஒருத்தர் விருந்து போடுறாரு. அந்த விருந்தை பத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது விளம்பரமாகும், பகட்டுக்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு விளம்பரம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதா ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரில, முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் இடம்பெறும். கண்ணியமிக்க சகோதரர்களே, விருந்துகளிலேயே அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமான ஒரு விருந்து என்ன அப்படின்னு சொன்னா, ஏழைகளை அழைத்து கொடுக்கக்கூடிய விருந்து. அழைப்புகளிலேயே சிறந்த அழைப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மன விருந்துக்காக வேண்டி அழைக்கக்கூடிய அழைப்பையும், வலிமாவிற்காக வேண்டி அழைக்கக்கூடிய அழைப்புகளிலேயே சிறந்தது என்பதாக சொல்றாங்க. இந்த அழைப்புகளை ஏற்றுக்கொள்வது சிறந்தது. இந்த அழைப்புகளை புறக்கணிப்பது அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய கூட்டத்தார்கள் செய்யக்கூடிய செயல் என்பதாகவும் நாம் பார்க்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எதை பின்பற்றினார்களோ, அல்லாஹ் எதை பின்பற்ற சொன்னான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழிமுறையை காண்பித்தார்களோ அதை பின்பற்றி வாழக்கூடிய நடக்கக்கூடிய அந்த செயல்களை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. அவர்கள் எதை விட்டு விலகி இருக்க சொன்னார்களோ அதை விட்டு அல்லாஹ் நம்மை விலக்கி வைப்பானாக. வாயுதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக, வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு